நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் களை கட்டியது பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று வேட்பாளர்கள் ஆதரவு திரட்டுவதால் திருவிழாக்கோலம். நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு இருப்பதற்கு திராவிட இயக்கமே காரணம். இடஒதுக்கீட்டை பார்த்து எரிதடி மாலா ஃபேன போடு என்பது போல பாஜக நினைக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வழிகாட்டக்கூடிய வகையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது. எரிதடி மாலா ஃபேன போடு அப்படின்னு கதறுவாங்க. எடப்பாடி பழனிசாமி உழைப்பால் உயர்ந்தவரா, ஊர்ந்து சென்று உயர்ந்தவரா? அதிகமாக கப்பம் கட்டக்கூடியவர் என கூவத்தூரில் ஏலம் எடுக்கப்பட்டவர்தான் இபிஎஸ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். பழனிசாமி அவர்களே, நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும். இந்த லட்சணத்துல வாழ்ச்சவாடால் அவசியம் தானா? அதிகமாக கப்பம் கட்டக்கூடியவர் தான் தலைவராக முடியும்னு கூவத்தூர்ல உங்களை ஏலம் எடுத்தாங்கள. பழனிசாமி அவர்களே, நீங்க அதை மறைக்கலாம், ஆனால் மக்கள் மறக்கல. அமைச்சர் உதயநிதி அரசியலுக்கு வந்தால் என்ன லாபம் என எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். திராவிடம் பற்றி தெரியாத இபிஎஸ் போன்றவர்களை கதறவிடவே உதயநிதி அரசியலுக்கு வந்துள்ளார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு. திராவிடத்தோட எதிரிகளையும், திராவிடம்னா என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு. அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு. மீண்டும் மத்தியில் ஆட்சியை பிடித்து பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிப்பதுதான் மு.க.ஸ்டாலின் திட்டம். திருச்சி தென்னூர் பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதுக்குதான் துடிக்கிறார். மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்துட்டா இப்படி பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிக்கலாம் என்பதுதான் அவருடைய திட்டம். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு பகல் கனவு. அதிமுக ஆட்சியில் தமிழகத்தை சீரழித்ததற்கு ஆதாரத்தை வெளியிட முடியுமா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால். ஒரு முதலமைச்சர் இருக்கின்றவர்கள் ஆதாரத்தோடு பேச வேண்டும். மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு சொல்கிறோம். உங்களால் சொல்ல முடியுமா? 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விவசாயிகளை ஏமாற்றி ஓட்டுகளை பெற்றுவிட்டு விவசாயிகளை மறந்த அரசு திமுக என இபிஎஸ் குற்றச்சாட்டு. தேர்தல் அறிக்கையில் நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்து ஏமாற்றிவிட்டதாக விமர்சனம். ஆட்சியில தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தோல நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆட்சிக்கு வந்து 3 வருடம் ஆகி போச்சு, ஒன்னும் செய்யல. மக்களை ஏமாற்றி, விவசாயிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மறந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த ஓபிஎஸ் தேரருவேலி பள்ளிவாசலுக்கு சென்று பிரார்த்தனை. இந்தியா கூட்டணிக்கு தலைவரும் இல்லை, பிரதமர் வேட்பாளரும் இல்லை. நாட்டை சூறையாடுவதுதான் இந்தியா கூட்டணியின் நோக்கம் என மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி குற்றச்சாட்டு. no niti, and we know that they have the niyat to loot the country.
தேர்தல் விதிமுறைகளை மீறி வேண்டும் என்றே அதிமுக பிரச்சாரம் செய்யும் இடங்களில் பரப்புரை மேற்கொண்டதாக அண்ணாமலை மீது காவல் நிலையத்தில் புகார். சூலூரில் அனுமதித்த நேரத்தை கடந்து பிரச்சாரம் செய்ததாக கருமத்தம்பட்டி காவல் நிலைய காவல்துறையிடம் அதிமுகவினர் புகார் மனு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் வாக்கு சேகரிக்க எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் சரமாரி கேள்வி. பதிலளிக்க முடியாமல் காரில் ஏறி சென்று அமர்ந்து கொண்டார் ஜோதிமணி. நீலகிரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பிரச்சாரம். குன்னூர் அருவங்காடு பகுதியில் டீ கடையில் தேநீர் போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பு. பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வாக்கு சேகரிப்பு. திமுக வேட்பாளர் அருண் நேருவுக்கு ஆதரவாக பிரச்சாரம். இதை சொல்லுவதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். மிகப்பெரிய ஆபத்து. மோடி மீண்டும் பிரதமரானால் இப்போது நான் சொன்ன அனைத்தும் ஒரு புறம் இருந்தாலும் அதைவிட பேராபத்து ஒன்று உள்ளது. பாமக வேட்பாளர் சௌமியாவை ஆதரித்து 2 மகள்கள் பிரச்சாரம். தருமபுரியில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளர் தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி தீவிர பிரச்சாரம். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு. இந்த தேர்தலிலே அங்கே டெல்லியில ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். நாம் தமிழருக்கு புது சின்னம் கொடுத்தது போல திமுக, பாஜக, அதிமுக புது சின்னங்களோடு வந்து போட்டியிட முடியுமா? அரக்கோணம் தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து சீமான் பரப்புரை. எனக்கு தெரியும் தாமரை, அதை நீ சின்னமா வச்சிருக்க. 75 ஆண்டுகள் ஒருத்த உதயசூரியன் சின்னம், 56 ஆண்டுகள் ஒருத்தர் ரெட்டலை சின்னம். நேற்று கொடுத்திருக்க எனக்கு மைக்கு சின்னத்தை ஒன்னா மோதுறானா எப்படா மோதுறது, எங்கடா ஜனநாயகம்? அப்ப என்ன செய்ய, எனக்கு புதுசா சின்னம் கொடுத்துல அது மாதிரி எல்லாம் 3 பேருக்கும் புதுசா சின்னம் கொடுத்து மோத விட பார்ப்போம் யாரு ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ₹1 கொடுத்தால் மத்திய அரசு 29 பைசா கொடுக்கிறது. அந்த 29 பைசாவில் கோடி மகளிருக்கு ₹1000 கொடுக்கிறோம். திராவிட மாடல் என்பது இந்தியா முழுமைக்கும் பின்பற்றத்தக்க மாடல் என கமல்ஹாசன் பிரச்சாரம். ₹1 கொடுத்தா நீங்க 29 பைசா கொடுக்குறீங்க. அந்த 29 பைசால உங்களுக்கு ₹1000 கொடுத்துட்டு இருக்காங்க. இனி இந்தியா ஃபாலோ பண்ண வேண்டியது திராவிட மாடல். கரெக்ட். யாரோ சொன்னாங்க. மத்திய சென்னை தொகுதி முழுவதும் மரக்கன்று நடப்படும். சென்னையில் இருந்து கப்பல் சுற்றுலா போக்குவரத்து தொடங்கப்படும். மத்திய சென்னை தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம். நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் சொல்ற. மத்திய சென்னை தொகுதி முழுவதும் மரக்கன்றுகள் நடப்பட்டு ஒரு பசுமையான ஒரு சென்னை சிட்டியை நமது மத்திய சென்னை சிறந்த உதாரணமாக இருந்து உங்களுக்காக செய்வார். சென்னை ராயபுரத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. 2019 வைத்தது போலவே மோடிக்கு இந்த தேர்தலிலும் ஓட்டுகள் மூலம் வேட்டு வைக்க வேண்டும் என பிரச்சாரம். தமிழ்நாட்டிலே வீடு எடுத்து இங்கே வந்து தங்கினா கூட உங்களால தமிழ்நாட்டில் ஒன்றிய பாஜக அரசால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வைக்க முடியாது.
கரூர் தொகுதி வேட்பாளர் தங்கவேலு புதுக்கோட்டை மாவட்டம் பெருமாநாடு பகுதியில் பிரச்சாரம். ஹிந்தியில் பேசி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிப்பு. तो उनके सामने आपके लिए बात करूंगा, आपके लिए पैसा लेकर इधर ही हमारा तमिलनाडु का आऊंगा, हमारा मिनिस्टर के साथ आपका जो भी चाहिए ये करने के लिए तैयार है, तैयार है, तैयार है. தேர்தல் அதிகாரியை மிரட்டியதாக வெளியான வீடியோ பாதி எடிட் செய்து வெளியிடப்பட்டுள்ளது. திருப்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் பேட்டி. அப்படின்னா மரியாதை இல்லாமல் பேசி இருக்கின்றார்கள். அதனுடைய வாதமாகத்தான் நீங்க மரியாதையாக பேசணும்னு ஆரம்பிக்கிறோம். நீங்க எப்படி நீங்க வழக்கு போடுவோம், நீங்க எப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவர் சொல்ல, நானும் வழக்கு தொடுப்பேன், நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது நானும் சொல்லியிருக்கின்றேன். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தனி விமானம் மூலம் ஞாயிற்றுக்கிழமை மதுரை வருகிறார். விருதுநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நடிகை ராதிகா சரத்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். தொகுதிக்கு தேவையான திட்டங்களுக்கான நிதியை கொண்டு வருவதற்குத்தான் தான் பொறுப்பு. பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட குளித்தலை பகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தர் பிரச்சாரம். நீங்க நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான திட்டங்களும் நிதிகளும் உறுதியாக கேட்டு வாங்கப்படும். அதற்கு நான் பொறுப்பு. மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக கமல்ஹாசன் வாக்கு சேகரிப்பு. இந்தியா மீதான தன் காதல் அரசியலையும் தாண்டி புனிதமானது என பிரச்சாரம். அரசியலையும் தாண்டி புனிதமானது. இது நான் என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லவில்லை. என் பெருமையே என் நாடுதான். நாட்டுக்காக இங்கே வந்திருக்கும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களே, இந்தியா மீதான என்னுடைய காதல் அரசியலையும் தாண்டி புனிதமானது. தெலங்கானா கர்நாடகாவில் நிறைவேற்றியது போல் மத்தியிலும் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றுவோம். காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி கன்னியாகுமரி வேட்பாளர் விஜய் வசந்த் வாக்கு சேகரிப்பு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஒன்றியத்தில் வாக்கு சேகரித்த கார்த்தி சிதம்பரத்துக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. மானாமதுரை தொகுதிக்கு அமைதியா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே சுமார் 6 கோடி மதிப்புள்ள தங்க நாணயங்கள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் 8 கிலோ நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்டதால் நடவடிக்கை. வட தமிழக உள் மாவட்டங்களில் 3 டிகிரி முதல் 5 டிகிரி வரையும், இதர பகுதிகளில் 2 டிகிரி முதல் 4 டிகிரி வரையும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பொதுவாக தமிழகத்தில் 2 டிகிரி முதல் 3 டிகிரி வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தங்கத்தின் விலை 53,000 ரூபாயை நெருங்கியது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 840 ரூபாய் உயர்ந்து 52,920 ரூபாய்க்கு விற்பனை.
1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 105 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் தங்கம் 6615 ரூபாய்க்கு விற்பனை. விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ நா. புகழேந்தி காலமானார். முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மரணம். விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி மறைவை அடுத்து கதறி அழுத உறவுகள். முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் குவிந்து கண்ணீர். மறைந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தியின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் பொன்முடி நேரில் ஆறுதல். மருத்துவமனையில் சோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்ணீர் சிந்தினார். மயிலாடுதுறையில் கடந்த 3ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு உலா வந்த சிறுத்தை. கண்காணிப்பு கேமரா புகைப்படத்தை வெளியிட்ட மாவட்ட நிர்வாகம். மயிலாடுதுறையில் சிறுத்தையை கண்டுபிடிக்க 8 மோப்ப நாய்கள் வரவழைப்பு. சிறுத்தை பதுங்கியிருக்கும் இடத்தை கண்டறிய ஏற்பாடு. AI தொழில்நுட்பத்தின் மூலம் நாடாளுமன்ற தேர்தலை சீர்குலைக்க சீனா முயற்சி. சதி திட்டத்தை மைக்ரோசாப்ட் நிறுவனம் அம்பலப்படுத்தியது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் முஸ்லிம் லீக் கட்சியின் முத்திரை தெரிகிறது. உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சாடல். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியா பின்னோக்கி சென்றது. உத்தரப்பிரதேச தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி காட்டம். இந்தியாவின் பெருமை மற்றும் ஜனநாயகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தேர்தல் பிரச்சாரம். போலி ஆவணங்கள் மூலம் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் வாங்கியது தொடர்பான வழக்கு. பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவை கைது செய்ய குவாலிய சிறப்பு நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பிப்பு. காவல்துறையின் அனுமதி இல்லாமல் NIA நள்ளிரவில் ரெய்டுக்கு சென்றது ஏன் என மமதா பானர்ஜி கேள்வி. தேர்தல் நேரத்தில் பாஜக இழிவான அரசியல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. ராஜ்நாத் சிங்கின் பேச்சு நாடாளுமன்ற தேர்தலில் ஆதாயம் பெறுவதை நோக்கமாக கொண்டது என பாகிஸ்தான் விமர்சனம். தேசிய வெறியை தூண்டும் வகையில் பேசுவது இந்திய அரசின் வழக்கம் என்றும் குற்றச்சாட்டு. ஒரு பெண் ஆணுடன் திருமணம் செய்து கொள்ளாமலே நீண்ட காலம் சேர்ந்திருந்து பிரிய நேர்ந்தால் அவர் ஜீவனாம்சம் பெற தகுதி உள்ளவர். சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் உரிமை உள்ளதாக மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. விஜயகாந்த் மறைந்து 100வது நாளை முன்னிட்டு நினைவிடத்தில் குடும்பத்தினர் மரியாதை. தந்தையின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய போது கண்ணீர் வடித்த இளைய மகன் சண்முக பாண்டியன். உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் எலான் மஸ்கை முந்தி 3வது இடம் பிடித்தார் மார்க் ஜக்கர்பர்க். முதலிடத்தில் பெர்னார்ட் அர்னால்டும் 2வது இடத்தில் ஜெஃப் பெசோஸும் உள்ளனர். IPL தொடரில் இருந்து விலகுகிறாரா குல்தீப் யாதவ்? இடுப்பு பகுதியில் ஏற்பட்ட காயத்தால் அடுத்தடுத்து போட்டிகளில் விளையாடாமல் ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.